ஹாய் ஆல், நான் வர்தன். ஸோ இப்போ லுக் மேக்சிங்னு கல்ச்சர் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஏற்கனவே இது ஒரு வெஸ்டர்ன் ஃபினாமினாக பல வருஷமாக இருந்துகிட்டு இருந்தது. பல வருஷமாக ரீசெண்ட் இயர்ஸ் மேபி இந்த கொரோனா டைம்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ ரீசெண்ட் 2026 வரைக்கும் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஃபேமஸாகவே இருந்துகிட்டு இருந்தது. இப்போ இது இந்தியாவுலேயும் வந்துடுச்சு த்ரூ சோஷியல் மீடியாஸ் லைக் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடுச்சு. இதால் பாதிக்கப்படுறது இளைய தலைமுறைகளாக இருக்காங்க. தட் டு தி யங் ஜென்சி கிட்ஸ் who are studying in colleges. என்ன கருமம், என்ன இலவு இன்ஸ்டாகிராமு இந்த சோஷியல் மீடியாவில் வந்தாலும் அதுதான் லைஃப் ஸ்டைலு. சேசிங்க போஸ்ட் மாடர்ன் சொசைட்டியில் ஒரு ஹைப்பர் ரியாலிட்டிக்குள்ளே இந்த இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா ஹைப்பர் ரியாலிட்டி கிடையாது. ரியாலிட்டினா நம்ம என்ன பார்க்குறோம், என்ன செய்கிறோம், நம்மளை சுற்றி என்ன இருக்காங்க, நம்மளை சுற்றி உள்ள மனிதர்கள் எப்படி இருக்காங்க. ஸோ நம்மளை சுற்றி உள்ள மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து ஓரளவு அழகாக இருப்பாங்க, ரொம்ப பேர் அழகாக இருக்க மாட்டாங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி. பட் இந்த இன்ஸ்டாகிராம் நம்ம பார்க்கும்போது ஆண்கள் பெண்களை பார்க்குறது, இல்லை பெண்கள் ஆண்கள் பார்க்குறது ரொம்ப அட்ராக்டிவான பர்சனை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அந்த அட்ராக்டிவாக பர்சனை பார்த்து பைத்தியார பயிலுங்க என்ன பண்ணுறானுங்க, ஒரு மனுஷனாக இருந்தால் இப்படி தான் இருக்கணும், ஒரு ஆண் ஒரு பெண்ணாக இருந்தால் இப்படி தான் இருக்கணும், ஒரு பாடினா இப்படி தான் இருக்கணும், ஸ்ட்ரக்சர்னா இப்படி தான் இருக்கணும், ஆண்னா இந்த மாதிரி 6 பேக் வச்சுருக்கணும், ஆண்னா இந்த மாதிரி பாடி வச்சுருந்தா தான் ஒரு ஸ்டாண்டர்ட். இந்த பேசிக் ஸ்டாண்டர்டே அதுதான். நம்ம இருக்கிறது வந்து இப்போ ப்ராப்பரான இது கிடையாது, நம்ம வந்து அந்த மாதிரி இருந்தால் தான் ப்ராப்பரே, ஒரு பேசிக் ஸ்டாண்டர்டே அதுதான். ஸோ வந்து ஒரு விஷயமே இல்லாததை இன்செக்யூரிட்டி உருவாக்குறானுங்க. ஒரு விஷயமே கிடையாது, எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. ஒரு நார்மலான ஒரு விஷயத்த சப்ஸ்டாண்டர்ட் ஆக்கி அதை இன்செக்யூர் ஆக்கி எமோஷனலில் விளையாண்டு அவங்க என்ன பண்ணுறானுங்க, இதை மாதிரி பாடி வச்சுருந்தா தான் கெத்து, இந்த மாதிரி ஃபேஷியல் இருக்கணும், ஸோ நீ வந்து இதெல்லாம் பண்ணணும், நீ இதெல்லாம் பண்ணணும்னா என்னோட கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்க, இதெல்லாம் லுக் மேக்சிங்கோட இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன இலவுடா இது, என்ன இலவு, எதுவுமே இல்லாத ஒரு விஷயமே இல்லாத, எல்லாமே நார்மலாக போயிட்டு இருக்கு, எல்லாம் ப்ராப்பராக இருக்கு. நம்ம நேஷனில் உண்மையான ப்ராப்ளம் என்னன்னா, பீப்புள் வந்து அதிகமாக கார்போஹைட்ரேட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஆஸ் அ ஹோல் நேஷன், இந்தியா ஃபுல்லாகவே ஆல் தி ஸ்டேட்ஸ் பீப்புளை இன்க்ளூட் பண்ணி அவனோட ஆவரேஜ் ஒரு சிட்டிசன் வந்து அவனோட கேலரி இன்டேக்கில் பர் டே, மேனாக இருந்தாலும் சரி உமனாக இருந்தாலும் சரி, பர் கேலரி இன்டேக்கில் மோஸ்ட் ஆஃப் தி கேலரி வந்து கார்போஹைட்ரேட்டாக சாப்பிட்றான். ப்ராப்பரான ப்ரோட்டீன் எடுத்துக்க மாட்டான். அப்புறம் எசென்ஷியல் ஃபேட் லைக் மூஃபா அண்ட் பூஃபா அதெல்லாம் ப்ராப்பராக எடுத்துக்க மாட்டான். தி மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் விட்டமின் மினரல்ஸை ப்ராப்பராக எடுத்துக்க மாட்டான். இந்த வெஸ்டர்னர்ஸ், ஒயிட் பீப்புள்ஸ் அண்ட் தி வெஸ்டர்ன் பிளாக் பீப்புள்ஸ், அவங்க இந்த ப்ரோட்டீன் இன்டேக் அவங்க டயட்டில் அதிகமாக இருக்குது. ஸோ தே ஆர் ஆப்வியஸ்லி மச் ஸ்ட்ராங்கர், டாலர் தென் அஸ். இப்போ நீங்கள் வந்து இதை கரெக்டாக பார்க்கணுன்னா இப்போ மங்கோலியாவை பார்த்துக்கணும். ஸோ இந்த மங்கோலியா ரீஜியனில் வந்து மாங்கோலாய்ட்ஸ் இருக்காங்க, ஓகேங்களா. இந்த ஜென்னிஸ் கான் வழி வந்தவங்க அந்த சைடு, அவங்க வந்து அவங்க டயட்டில் பிரதானமாக இருக்கிறது அனிமல் டயட் தான், அனிமல் பேஸ்ட் டயட் தான். தி பீப்புள் ஈட் லாட் ஆஃப் மீட், லாட் ஆஃப் ஃபேட்ஸ், தட் அனிமல் ஃபேட்ஸ். ஸோ வந்து அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தே ஆர் டால், ப்ராட் அண்ட் ஸ்ட்ராங். ஸோ அதை மாதிரி ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுங்க, அப்படி இருக்காங்க. பட் இந்தியன் டயட்டில் அப்படி இருக்குது. ஸோ அதை மாதிரி இருக்கிறதுனால வி பீப்புள் ஆர் ஸ்கின்னி ஃபேட், வி பீப்புள் ஹாவ் அ லார்ஜர் ஃபேட் பர்சன்டேஜ் தென் வெஸ்டர்னர். அது வந்து ஜெனட்டிக்கலாக வரி, நம்ம ட்ராபிக்கல் கண்ட்ரியில் இருக்கோம். ஸோ வந்து அதிகமான வெயில் தாக்கத்தில் உண்டாகும். ஸோ பாடி இன்டர்னல் ஆர்கன்ஸ் அதை இந்த வெயில்கிட்டேருந்து அதை தாக்கு பிடிக்கணும்னா அதிகமான விசிரல் ஃபேட் அதை சுற்றி வச்சுக்கணும். ஸோ தட் இட் வில் எஸ்கேப். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிற ஒரு நாடு, இந்த மாதிரி விஷயம் இருக்கிற மக்கள்கிட்ட ப்ராப்பராக என்ன சொல்லணும்னா, கார்போஹைட்ரேட்ஸை வந்து உங்கள் கேலரி கண்டென்ட்டில் ஃபுல்லாகவே எடுத்துக்காதீங்க, அதை கம்மி பண்ணிட்டு ப்ரோட்டீன் எடுத்துங்க. அது ஒரு ஜென்ரலான விஷயம். மற்றபடி எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது ஜென்ரலான விஷயம், ப்ராப்பராக தூங்குங்கன்னு சொல்கிறது ஜென்யூனான விஷயம், கரெக்டான விஷயம். எக்ஸசைஸில் ரெஸ்டன்ட் ட்ரைனிங் அண்ட் ஏரோபிக் ட்ரைனிங் பண்ணுறது கரெக்டான விஷயம். ஆனால் எக்ஸசைஸ்னால் இப்படி தான் பண்ணணும், ஜிம்மில் தான் போய் பண்ணணும், பாடினா இந்த ஸ்டாண்டர்டு தான் வச்சுருக்கணும், அந்த ஸ்டாண்டர்ட் கீழே இருக்கிறது வேஸ்ட்டு. அடுத்த மூஞ்சினா இப்படி தான் இருக்கணும். இந்த மியூவிங்னு ஒரு இது வந்திருக்கு, என்ன மியூவிங்னு தெரில எனக்கு. இந்த ஃபேஷியல் மசில், இந்த பிராஷியான்னு ஏதோ ஒரு இது இருக்கான் போன், அந்த போன் வந்து முன்னாடி வந்துடுச்சுன்னா இந்த கீழே உள்ள ஜாவும் முன்னாடி வந்துடுமா. ஸோ இப்படி பார்க்கும்போது அப்படியே டிஃபைனாக தெரியுமா, நல்லா அப்படியே பெருசாக அப்படியே, அதான் அழகுக்கே ஒரு இதுவா, அதான் அழகுக்கே ஒரு ஸ்டாண்டர்டா, மற்றபடி எதுவும் இல்லையா. பட்
பைத்தியார பசங்களா, இதெல்லாம் ஜெனட்டிக்கால வர்றதுடா. சில பேர் ஜெனட்டிக்கலாகவே உண்மையாலுமே அவங்களுக்கு சூப்பராக ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் அமைஞ்சிடுது. அந்த ஜெனட்டிக்கலாக சூப்பராக ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் அமைஞ்சதுனால அவங்க உண்மையாலுமே பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. பியூட்டிஃபுல்ஸ் இந்த ஐந்து பி இல்லை. சில பேருக்கு அது அமரிது இல்லைன்னா அது அமரிது இல்லை. வேற என்ன, அவங்களோட இவங்க அட்ராக்டிவாக இல்லை. ஆனால் இவன் என்ன பண்ணுறான் பத்தியா, அவன் அட்ராக்டிவாக இருக்கான், நீ வந்து அட்ராக்டிவாக இல்லை. ஆனால் உன்னால் அட்ராக்டிவாக மாற முடியும். எப்படி மாற முடியும்? த்ரூ மூவிங், த்ரூ லுக் மேக்ஸிங், டு டயட்டிங், டு எக்ஸசைசிங் அப்படின்னு எல்லாம் நார்மலாக போயிட்டுருக்கு. எல்லாம் ப்ராப்பராக இருக்குது. மக்களிடம் வருமானம் அதிகரிச்சிட்டு இருக்குது. ஸோ வந்து அவன் டயட்டில் வந்து அதிகமாக ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் எல்லா ஏழை நாடுகளும் பணக்கார நாடாக மாறினதுக்கு முன்னாடி அவங்க டயட்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு மிடில் இன்கம் நாடாக இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவை வந்து போர் கண்ட்ரியாக இருக்கும்போது அவனோட டயட்டும் மோஸ்ட் ஆஃப் த திங் வந்து இந்தியா மாதிரி தான் இருந்தது. இப்போ அவன் வந்து ஹை இன்கம் எக்கானமி போனதுக்கப்புறம் அவனோட டயட்டில் மோஸ்ட்டாக கார்போஹைட்ரேட்டும் எடுத்துக்கிறான், ப்ரோட்டீனும் எடுத்துக்கிறான் அதிகமாக. ஸோ முன்னைய தலைமுறையோட இந்த தலைமுறை வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு ஒரு ஸ்டடி சொல்லுது சைனீஸ் பாப்புலேஷனில். ஸோ அதை மாதிரி இது ஜென்யூனான விஷயம். நீ வந்து ஒன்றுமே இல்லாத விஷயத்த இருக்குன்னு சொல்லி ஒரு இன்செக்யூரிட்டியை உருவாக்கி மீவிங் பண்ணும், அதை பண்ணும், இதை பண்ணும், ட்ரெண்ட் ஆகணும், ஒத்தா சாரி ஃபார் த புது புது இதை வச்சுருக்கானுங்க. என் காலத்தில் வந்து வேறு மாதிரி இருந்தது. நான்லாம் காலேஜ் படிக்கும்போது இந்த லுக் மேக்ஸிங் அதெல்லாம் கிடையாது. எக்ஸசைஸ் பண்ணுறது, லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறதுன்னு எனக்கு. ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் பார்த்து இந்த லுக் மேக்ஸிங் ட்ரெண்டிங்கு, லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறது அப்படிலாம் வச்சுருக்கானுங்க. ஸோ இந்தியாவில் இதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்ததுன்னா ஃபேர் அண்ட் லவ்லின்ற ஒரு விஷயமா இருந்தது. ஸோ வந்து அட்ராக்டிவ்னஸ்னு ஒரு விஷயம். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, பெண்லையும் ஆணுலையும் கருப்பாக இருந்தாலும் சரி வெள்ளையாக இருந்தாலும் சரி ஒரு அட்ராக்டிவ்னஸ் ஸ்கேல்னு இருக்குது. சம்டைம் கருப்பாக இருக்க ஆண்கள் வந்து அட்ராக்டிவ் அதிகமாக இருப்பாங்க. ஒரு வெள்ளையாக ஒரு ஆண் இருக்கிறனால அவன் அட்ராக்டிவ் கிடையாது, அவன் அன்அட்ராக்டிவாகவும் இருக்கலாம். பெண்களுக்காக தான். பட் இவங்க என்ன சொல் பண்ணாங்க, ஃபேர்னஸ் இஸ் அழகு, வெள்ளையாக இருக்கிறது தான் அழகு, ஃபேர் அண்ட் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கின் கேர் ப்ராடக்டை சென்ட் பண்ணால் தப்பு கிடையாதுங்க. மாய்ஸ்சரைசரு இல்லை சன்ஸ்க்ரீனு இல்லை மற்றபடியான விட்டமின்ஸு இருந்த ஒரு ப்ராடக்ட்ஸு செல் பண்ணதால ஸ்கின்னை கேர் பண்ணுறது அது தப்பு கிடையாது. அது பண்ணலாம், அது செய்யலாம். இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஸ்கின் கேர். ஆனால் உன்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனே உன்னோட கலரை எடுத்துகிட்டு ஒரு புது கலரை வைக்கிறது தான் கேர். அதுதான் பியூட்டி ஸ்டாண்டர்ட்னு ஒன்று வச்சானுங்க பார்த்தீங்களா? முன்னாடி இருந்தது இப்போ போயிடுச்சு. அது ஒன்று வச்சானுங்க பார்த்தீங்களா? ஒரு இன்செக்யூரிட்டி உருவான வச்சிங்களா? அதோட மறு உருவம் தான் இந்த லுக் மேக்ஸிங் இன்ஸ்டாகிராம். ஜஸ்ட் லீவ் தட் ஷிட். ஒரு ஹைப்பர் ரியாலிட்டி வேர்ல்டில் வாழ்ந்துட்டு அந்த ஹைப்பர் ரியாலிட்டியை ஒன்றுமே இல்லாத ரியாலிட்டியாக மாற்றிக்கிட்டு இருக்கோம்.